السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أجمعين. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுவுக்கு எல்லா புகழும், அவரின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் இத்தனை பேர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பலமுறை மக்கா முக்கர்ரமா சென்று ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும், தவாப் செய்யும் பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் நம் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த இந்த மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். எந்தளவிற்கு என்றால், ரமலான் சிறந்த ஒரு மாதம்தான். இருந்த பொழுதிலும் கூட ரமலானிற்கு ஒரு ரமலான் என்று சொன்னால் அது ரபீஉல் அவ்வல் என்று சொல்லித்தரும் அளவிற்கு ரமலானை விடவும் சிறந்த ஒரு மாதம் என்று விளங்கப்படும் அளவிற்கு, ரமலானை விட அதிகமான கண்ணியங்களும் புண்ணியங்களும் நிறைந்த ஒரு மாதம் என்று சொல்லும் அளவிற்கு இந்த ரபீஉல் அவ்வலினுடைய மாதத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்க முடியும். காரணம், ரமலான் வந்ததற்கான காரணம் இந்த ரபீஉல் வந்ததினால்தான் என்பார்கள் மேன்மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் ரமலான் என்பது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் லைலத்துல் கத்ர் என்பது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் எந்த ஒரு கண்ணியமான நாட்களோ, எந்த ஒரு கண்ணியமான மாதங்களோ, எந்த ஒரு கண்ணியம் நிறைந்த இரவுகளோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் வந்ததற்கான மூல காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதால் இந்த ரபீஉல் அவ்வலினுடைய மாதம்தான் எல்லாவற்றிற்கும் சிறந்த மாதம், எல்லாவற்றிற்கும் தலைமை வைக்கும் மாதம் என்று சொல்லும் அளவிற்கு இந்த மாதம் விளங்குகிறது. அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பை நாம் காண இருக்கிறோம். உலகத்திலே மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் தன்னுடைய வாழ்வில் எல்லோரும் கனவை கண்டிருப்பார்கள். கனவு என்று ஒரு உலகம் இருக்கிறது, அது ஒரு தனி உலகம். அந்த உலகத்தில் மனிதனால் நிகழ்காலத்தில் நிகழ்த்த முடியாத, நிகழ்காலத்தில் சாத்தியமில்லாத, நிகழ்காலத்தில் செயல்படுத்த முடியாத பல அற்புதங்களை எல்லாம் கனவிலே நிகழ்த்தலாம், பார்க்கலாம், செய்ய முடியும். உதாரணத்திற்கு சொல்லுவோமேயானால், உலகத்திலே காற்றில் பறப்பது அரிது. ஆனால் கனவுலகத்தில் ஒரு மனிதன் ஆகாயத்தில் சுற்றி திரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உலகத்தில் ஒரு மனிதன் தண்ணீரின் மீது நடப்பது அரிது. ஆனால் கனவிலே அவன் தண்ணீருக்கு மேலால் நடந்து செல்வதும், ஓடி செல்வதும், வலமை போல் பூமியில் நடப்பது போன்று தண்ணீரில் நடப்பதெல்லாம் கனவில் சாத்தியம்தான். யதார்த்த உலகத்திலே ஒரு மனிதன் நெருப்புக்குள்ளால் தன்னை தானே செயல்படுத்தி கொள்ளுவது, நெருப்புக்குள்ளால் தன்னுடைய உடலை கொண்டு போய் போடுவது என்பதெல்லாம் நிகழ்காலத்தில் சாத்தியமில்லை. கனவில் இது போன்ற அரிதான நிகழ்வுகள் கனவில் நடக்கக்கூடும். அப்பேற்பட்ட அந்த கனவுலகத்தில் ஒரு கனவுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பது. பெரும்பாலான இமாம்கள்
பெரும்பாலான சாலிஹீன்கள், மேன்மக்கள் அவர்களினுடைய கனவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இருந்தார்கள். அவர்கள் உறங்கும் பொழுது, இன்றைக்கு நான் என்னுடைய நாயகத்தை கனவில் காண வேண்டும், இன்றைக்கு நான் உறங்கும் பொழுது என்னுடைய ஹபீபை நான் கனவில் காண வேண்டும் என்ற எத்தனையோ இமாம்கள், எத்தனையோ சாலிஹீன்கள் அவர்களினுடைய உறக்கத்தை, அவர்களினுடைய அந்த கனவை, நாயகத்தை எதிர்பார்த்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். சொல்ல வருவது, சில இமாம்கள் இப்படியும் சொல்லித் தருவார்கள், உலகத்தில் ஒரு மனிதன் உம்மத்தே முஹம்மதியாவில் பிறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உம்மத்தில் ஒரு மனிதன் வாழ்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உம்மத்தில் ஒரு மனிதன் தன் வாழ்நாளை கழிக்கிறான். அப்படி இருந்தும் கூட நாயகத்தை அவன் ஒரு முறையேனும் கனவில் காணாவிட்டால் அவனை போன்ற ஒரு நஷ்டவாளி, அவனை போன்ற ஒரு கைசேதத்திற்குரியவன், அவனை போன்ற ஒரு கேடு கெட்டவன் இந்த உலகத்தில் யாருமில்லை என்று சொல்லித் தருவார்கள். என்றால் நாயகத்தை கனவிலாவது பார்க்க வேண்டும். காரணம், அவர்களினுடைய உம்மத்தில் நாம் இருக்கிறோம். இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களினுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நபிமார்களினுடைய கூட்டத்தில் வாழ்ந்த நல்லோர்கள், அவர்களெல்லாம் ஆசைப்பட்டார்கள், அவர்களெல்லாம் ஆர்வம் கொண்டார்கள், அவர்களெல்லாம் பிரியப்பட்டார்கள். என்னவென்று தெரியுமா? நாயகத்தினுடைய காலத்தில் நாங்கள் வாழ வேண்டும். நாயகத்தினுடைய காலத்தில் மாத்திரமல்ல, நாயகத்தை பார்த்தவர்களாக வாழ வேண்டும். நாயகத்தை பார்த்தவர்களாக மட்டுமல்ல, நாயகத்தோடு எங்களினுடைய சகவாசத்தை நாங்கள் தொடர்பு படுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்ல, எதற்கும் வாய்ப்பில்லை என்றாலும் நாயகத்தினுடைய உம்மத்திலாவது நாங்கள் வாழ வேண்டும் என்று அன்றைக்கு வாழ்ந்த நபிமார்களும் முன்னோர்களும் சாலிஹீன்களும் ஆசைப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் உம்மத்தே முஹம்மதியாவில் வாழுகிறோம். நமக்கு நாயகத்தை காணுகின்ற ஆசை, நாயகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நம் கனவில் எப்படியாவது கண்டுகளிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பேரின்பம் நம்மிடத்தில் எந்தளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லித் தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அழகிற்கு முன்னால், அவர்களினுடைய தோற்றத்திற்கு முன்னால், அவர்களுடைய உடல் பாவனைகளுக்கு முன்னால், நாயகத்தினுடைய அந்த தன்மைகளுக்கு முன்னால், நாயகத்தினுடைய அந்த குணங்களுக்கு முன்னால் எந்த ஒரு மனிதனும் ஈடு கொடுக்க முடியாது. எந்த அளவிற்கு என்றால், உலகத்தில் எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் சரி, நாயகத்தினுடைய குணத்திற்கு முன்னால், நாயகத்தினுடைய பழக்க வழக்கத்திற்கு முன்னால், நாயகத்தினுடைய தோற்றத்திற்கு முன்னால், நாயகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு முன்னால் ஒரு சிறு அணுவேனும் நாயகத்தோடு சமமாக முடியாது என்பார்கள் மேன்மக்கள், சாலிஹீன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அழகை பற்றி, நாயகத்தினுடைய அந்த உடல் தோற்றத்தை பற்றி, நாயகத்தினுடைய அந்த முகத்தின் அழகை பற்றி சொல்லித் தருவார்கள் சஹாபாக்கள், சாலிஹீன்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்துலி ரபீ பின்தி முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு, நான் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நான் கேட்டேன், சிஃபீலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகத்தை பற்றி எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வர்ணித்து தாருங்கள், நாயகத்தினுடைய தன்மையை பற்றி எங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், யா புனைய லவ் ரஅய்தஹு, நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் நாயகத்தினுடைய அந்த பார்க்கும் அந்த பார்வை இருக்கிறதே, நாயகத்திடமிருந்துதான் சூரியனே உதிக்கும் அளவிற்கு நாயகம் ஒளி வெள்ளத்தால் சூழ்ந்து காணப்படுவார்கள். நாயகத்தினுடைய முகத்தின் பிரகாசம், நாயகத்தினுடைய உடலின் தோற்றத்தின் அந்த ஒளியினுடைய அமைப்பு எல்லாம் சூரியனுடைய ஒளியை விடவும் மேலானது என்று சொல்லித் தருவார்கள் சஹாபாக்கள், சாலிஹீன்கள். அடுத்து சொல்லித் தருவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவு நேரத்தில் பார்க்கும் பொழுது, எப்படிப்பட்ட இரவு, முழு நிலவு, பௌர்ணமி நிலவன்னைக்கு நிலா எப்படி முழு நிலவாக இருக்குமோ அந்த இரவில் நாயகத்தை அந்த இரவினுடைய அந்த வேளையில் பார்க்கும் பொழுது நிலவை
விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகம் பிரகாசமானதாக தெரியும். நிலவை விடவும் நாயகத்தினுடைய இந்த முகத்தின் தோற்றம் அழகானதாக இருக்கும். நாயகத்தினுடைய முகத்தை பார்த்துவிட்டு நிலாவை பார்த்தால் நிலவு ஒன்றுமில்லாத ஒரு குப்பை போன்று தெரியும் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிறுபிராயம், அவர்களுடைய குழந்தை பருவம். நாயகத்தினுடைய குழந்தை பருவத்தில் நாயகத்திற்கான விளையாட்டு சாமான் எதுவென்று தெரியுமா? சொல்லித் தருவார்கள் சஹாபாக்கள், சாலிஹீன்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தை தொட்டிலில் படுத்து கிடக்கும் பொழுது சென்று பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களை அசைத்தவர்களாக வானை நோக்கி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆட்டம் போட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறார்கள், மேலே பார்த்தால் இரவினுடைய நேரம், நாயகத்தினுடைய விரல்கள் அசைகிறது. விரல்கள் அசைய அசைய மேலே இருக்கக்கூடிய நிலவும் அசைந்தது. நாயகத்தினுடைய குழந்தை பருவத்தில் விளையாட்டு ஜாமானாக அல்லாஹ் நிலவை ஆக்கி கொடுத்தான் என்பார்கள் சஹாபாக்கள், சாலிஹீன்கள். அடுத்து தொடருவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த அழகின் விளைவு, அவர்களுடைய அந்த அழகு நிறைந்த அந்த தோற்றம் எப்படி இருக்கும் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய முகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வியர்வை துளிகள் முத்து மரகத மாணிக்க கற்களை போன்று இருக்கும், முத்துக்களை போன்று இருக்கும். இல்லை இல்லை, முத்துக்களை விடவும் மேலானதாக இருக்கும் என்பார்கள். அந்த அளவிற்கு நாயகத்தினுடைய வியர்வை துளிகளும் முகத்தில் பார்க்கும் பொழுது அந்த அளவிற்கு அழகாக தெரியும் என்கிறார்கள் சஹாபாக்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அதற்கு முன்னால் அந்த முத்துக்களை நாங்கள் அதுபோன்ற ஒரு முத்தாக பார்த்ததும் இல்லை, அதுபோன்ற ஒரு முத்தை இந்த உலகத்தில் இதற்கு பின்னால் யாரும் பார்ப்பதற்கும் வாய்ப்பில்லை. நாயகத்தினுடைய வியர்வை துளிகள் கூட முத்துக்களை போன்று அல்ல, முத்துக்களாகத்தான் இருந்தது என்பார்கள் சஹாபாக்கள், சாலிஹீன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உடலின் தோற்றம், இந்த உடலினுடைய அமைப்பு, அதை பற்றி சொல்லித் தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் நீளமானவர்களும் அல்ல, மிகவும் உயரமானவர்களும் அல்ல, மிகவும் குள்ளமானவர்களும் அல்ல. நாயகத்தினுடைய அந்த உடல் தோற்றம் நடுநிலையான தோற்றம். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், லம் அர கப்லஹு வலா பஅதஹு மிஸ்லஹு. அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் வார்த்தை, நாயகத்தை போன்ற ஒரு மனிதனினுடைய உடல் தோற்றத்தை எந்த ஒரு மனிதனும், உலகத்தில் வாழும் எந்த ஒரு மனிதனும் அதற்கு முன்னாலும் நாயகத்தை போன்ற ஒரு தோற்றத்தை பார்க்கவும் முடியாது, இதற்கு பின்னால் அவன் பார்க்கவும் மாட்டான் என்றார்கள் அலியுன் கர்ரமுல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய முகத்தினுடைய அமைப்பை பற்றி சொல்லித் தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகம் புன்முறுவல் ஏற்படும் பொழுது, நாயகம் புன்முறுவல் சிரிக்கும் பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை பார்த்து தங்களினுடைய முகத்தை அழகானதாக ஆக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் முழுக்க பிரகாசமானதாக இருக்கும் என்கிறார்கள் சஹாபாக்கள். அடுத்து சொல்லித் தருவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கண் எந்த அளவிற்கு இருக்கும் என்றால், மௌலிது கிதாபுகளிலே ஹிகாயத்திலே எழுதப்படக்கூடிய வார்த்தைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது எப்படிப்பட்ட பிறப்பு தெரியுமா? உலகத்தில் அதுபோன்று ஒரு குழந்தை எங்கும் பிறந்திருக்காது. உலகத்தில் நாயகத்தை போன்று எந்த ஒரு குழந்தை இனி பிறக்கவும் செய்யாது. நாயகத்தினுடைய பிறப்பு ஆச்சரியமானது, வித்தியாசமானது, அபூர்வமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது தலையில் எண்ணெய் தேய்த்தவர்களாக பிறந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது மக்ஹூலுன் கண்களில் சுருமாயிட்டவர்களாக பிறந்தார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது சுஜூது செய்த நிலையில் பிறந்தார்கள் என்பார்கள்
ஹிகாயத்துகளிலே விளங்க வேண்டும். நாம் எல்லாம் குழந்தையாக பிறந்ததற்கு பின்னால், பல ஆண்டுகள் கழித்ததற்கு பின்னால், பல வருடங்கள் சென்றதற்கு பின்னால் கலிமாவை படித்து தொழுகையை அறிந்து அதற்கு பின்னால் 10 வயதிற்கு மேலால் தான் தொழுகை நமக்கு கடமையாகிறது. அப்பொழுதுதான் சுஜூதை செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக பிறக்கும் நேரத்திலேயே சுஜூதில் பிறந்தார்கள் என்பது வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பார்வையை பற்றி சொல்லுவார்கள். நமக்கெல்லாம் ஒரு வஸ்துவை நேராகத்தான் பார்க்க தெரியும். நாயகத்தினுடைய பார்வை எப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் சொல்லுகிறார்கள், நான் இமாமாக தக்பீர் கட்டி நிற்பேன். நிற்கும் பொழுது எனக்கு பின்னால் நீங்கள் எல்லாம் தொழுவீர்கள், எனக்கு பின்னால் நீங்கள் எல்லாம் என்னுடன் சேர்ந்து தொழுவீர்கள். தொழும் பொழுது நீங்கள் ருக்கூவும் செய்வீர்கள், சுஜூதும் செய்வீர்கள், தொழுகவும் செய்வீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய ருக்கூவையும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய சுஜூதையும் சரி, இமாமாக நின்று கொண்டே நான் உங்களை பின்னாலும் பார்ப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்தினுடைய பார்வைக்கு ஒரு எல்லை கிடையாது, நாயகத்தினுடைய பார்வைக்கு ஒரு அளவுகோல் கிடையாது. அது என்னவென்று நம்மால் விளங்கவும் முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய கேள்வி திறனை பற்றி சொல்லித் தருவார்கள். சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜன்னத்துல் பகீஇலே நடந்து செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா பிலால் ஹல் தஸ்மஉ மா அஸ்மஉ, பிலாலே நான் கேட்பதை நீங்கள் கேட்டீர்களா என்று கேட்க பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் எதுவும் கேட்கவில்லை என்று சொன்னதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலாலே நான் கபரிலே நடக்கக்கூடிய அந்த கபருவாசிகளினுடைய வேதனையை என் காதால் நான் கேட்கிறேன், என் செவி புலன்களால் நான் உணர்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்தினுடைய செவித்திறன் ஒரு எல்லைக்கு உட்பட்டது அல்ல. உலகத்தில் அல்ல, அகிலத்தில் எந்த மூலையிலும் நடக்கக்கூடிய அந்த சப்தத்தை நாயகத்தின் காதால் விளங்குவார்கள் என்பதை இதன் மூலம் நம்மால் விளங்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பற்களை பற்றி விளக்குவார்கள். உலகத்தில் நாயகத்தை விளக்கியதை போன்று எந்த ஒரு தலைவரும் விளக்கப்படவில்லை. உலகத்தில் நாயகத்தினுடைய தோற்றத்தை அலங்கரித்து காண்பித்ததை போன்று எந்த ஒரு மனிதனையும் காண்பிக்கப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பற்களையும் சஹாபாக்கள் விளக்குவார்கள், விவரிப்பார்கள். நாயகத்தினுடைய பற்கள் ஒவ்வொன்றும் ஒரே கோர்வையில் அமைந்திருக்கும். இந்த பற்களை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படும். நாயகம் பேசும் பொழுது அவர்களினுடைய பற்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு ஒளி வருமாம், ஒரு நூறு வருமாம். அந்த நூரை பார்த்தாலே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போவார்கள் என்றெல்லாம் சொல்லித் தருவார்கள். இதுதான் நாயகத்தினுடைய பற்களினுடைய சிறப்பம்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கரத்தை பற்றி சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கரம் எந்த அளவிற்கு இருக்கும் என்றால், சய்யிதுனா அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த கரத்தை என் முகத்தில் வைத்தார்கள். என் முகத்தில் வைத்த பொழுது நாயகத்தினுடைய அந்த கரத்தின் குளிர்ச்சி, நாயகத்தினுடைய அந்த உள்ளங்கையினுடைய அந்த குளிர்ச்சி தன்மை என் முகத்தில் பட்டது. அது போன்ற ஒரு கரத்தினுடைய குளிர்ச்சியை என் வாழ்நாளில் நான் உணர்ந்தது இல்லை என்று சொன்னார்கள். குளிர்ச்சி என்றால் கடுமையான குளிர்ச்சி அல்ல, அது ஒரு மிதமான குளிர்ச்சி, அது ஒரு சுகமளிக்கக்கூடிய குளிர்ச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய கரத்தை பற்றி இப்படியும் விளக்கி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை நாயகத்திற்கு கொடுப்பதற்காக கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஷரிப சும்ம மஜ்ஜ ஃபீ தல்வி,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கிணற்று தண்ணீரை தங்களினுடைய வாயினால் குடிக்கிறார்கள். குடித்ததற்கு பின்னால் மீதமுள்ள தண்ணீரை அந்த கிணற்றிலேயே ஊற்றினார்கள். ஊற்றியதுதான் தாமதம். இந்த கிணற்றிலிருந்து இன்று வரைக்கும் மிஸ்கினுடைய அந்த அத்தர் வாசனை வந்து கொண்டே இருக்கிறது என்பது வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த உதடுகள் பட்ட அந்த தண்ணீர் கியாமத்து வரைக்கும் அத்தரினுடைய மனமாக மணக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சிறப்பம்சங்கள், நாயகத்தினுடைய அந்த உடல் அமைப்புகள், நாயகத்தினுடைய உடல் உறுப்புகளினுடைய அந்த சிறப்புகள் எல்லாம் வார்த்தைகளால் சொல்லி விளக்க முடியாது. அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஒரு தடவை ஏனும் கனவில் காண வேண்டும். கனவில் காணவில்லை என்றால் அவர்களின் உம்மத்தாக இருப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை என்பதுதான் நிதர்சனம். ரபீஉல் அவ்வலினுடைய மாதம். எல்லோரும் நியத்து வைக்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் இந்த மாதத்தில் இல்லை இந்த ரபீஉல் அவ்வல் 12க்குள்ளால் என் நாயகத்தை நான் கனவில் காண்பேன். அதன் விளைவாக, அதன் முன்னெச்சரிக்கையாக, அதன் நாடோடியாக நான் ஸலவாத்தை அதிகமாக ஓதுவேன். சுன்னத்தை இந்த நாட்களில் நான் அதிகமாக பின்பற்றுவேன். இதை பின்பற்றினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வருவார்கள் என்பதல்ல. இதை நான் பின்பற்றுவேன். அதன் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னின் மீது பிரியத்தை அதிகமாக்குவார்கள். என் மீதுள்ள பிரியம் நாயகத்திற்கு அதிகமாகும். அதோடு மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பிரியப்பட ஆரம்பித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனும் என்னை அளவுக்கு அதிகமாக பிரியப்படுவான். பிரியப்படும் பொழுது அல்லாஹுவே நாயகத்தை என் கனவில் காட்டி என்னை சந்தோஷப்படுத்துவான் என்ற எண்ணத்தில் நாம் எல்லாம் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.